வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கீமா பராட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் வந்து முட்டையை வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். பாயில் பண்ணி இது கிரேட்டரில் இப்படி வச்சு நான் லேசாக தேய்ச்சி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இப்படி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கும் போது வதக்கி கூட செய்யலாம். பட் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது அது வந்து வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான பொருள், ஒரு ஆனியன் வந்து நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையானது இந்த கிரேட்டட் நமக்கு எக்கு, அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மின்ட் லீவ்ஸோ கொரியாண்டர் லீவ்ஸோ எடுத்துக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் வேணும், பெப்பர் பவுடர் வேணும், கரம் மசாலா வேணும், சால்ட் வேணும், கொஞ்சம் வந்து ஜீரகப்பொடி. எப்போவுமே நீங்கள் முட்டைக்கு வந்து ஜீரகப்பொடியும் பெப்பர் பொடியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, மிளகு பொடியும் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் ஆயில் விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நல்ல ஆனியன் போட்டு, இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம், நல்லா சாட்டை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு, ட்ரை மசாலா எல்லாத்தையும் போட்டு நான் சாட்டை பண்ணி எடுத்துடுறேன். சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் வெளியே வராது. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம முட்டையும் போட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டில் நீங்கள் என்ன, உங்களுக்கு மின்ட் லீவ்ஸ் பிடிக்கும்னா மின்ட் லீவ்ஸ், அல்லது கறி லீவ்ஸ் பிடிக்கும்னா கறி லீவ்ஸ், அல்லது நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ், தனியா, மல்லித்தலை நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். புதினாவோ மல்லித்தலையோ சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் இதில் கொஞ்சம் வந்து ஒரு போர்ஷன் வந்து நான் மல்டிக்ரெயின் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து உள்ளே ஃபில்லிங் வச்சிடலாம். நல்லா திக்கு சப்பாத்தியாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுட்ரு போட்டு நீங்கள் தேய்க்கனாலும் தேய்க்கலாம், அல்லது நீங்கள் எண்ணெய் விட்டு தேய்க்கனாலும் தேய்க்கலாம். இப்படி நீங்கள் மூடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சப்பாத்தி செய்கிறது போல் தான் செய்யணும். பட் நல்லா திக்காக இருக்கணும் பார்த்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி இருக்கக்கூடாது. பரோட்டா வர்றது போல் திக்காக இருக்கணும். பட் இதை பராட்டான்னு சொல்லுவாங்க அங்கே. இது நீங்கள் சிக்கன் கீமாவில் பண்ணலாம், மட்டன் கீமாலையும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சோண்டு நான் வந்து ஆட்டா போட்டுக்கிறேன், கோதுமை மாவு போட்டு நான் பண்ணுறேன். நான் ரொம்ப நிறையா போட்டுட்டேன், நீங்கள் அந்தளவுக்கு போட வேண்டாம். லேசாக போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். பார்த்து பண்ணுங்கள். சின்னதாக தான் இருக்கும், பட் திக்காக இருக்கும். இதுக்கும் நிறைய எண்ணெய் விட வேண்டியது இருக்கும், நம்ம சுற்றி எண்ணெய் விடணும். கீ வேணால் கூட கீ விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து தயிர் வச்சு சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக அவங்க வந்து தயிர் வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் மயோனஸ் அல்லது நீங்கள் டொமேட்டோ சாஸ் அல்லது சில்லி சாஸ் ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குது. மயோனஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. இவ்வளோதான். இதை நீங்கள் அதுக்கப்புறம் தவாவில் போட்டு எடுக்க வேண்டியதான். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழகிற வரைக்கும். பட் நீங்கள் பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது உருட்டும் போது சில நேரங்களில் வெளியே வந்துடும். தவா சூடானவுடனே இதை போட்டுருங்க. போட்டுட்டு ஓரளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் எண்ணெயை விடுங்க. எண்ணெயோ கீயோ விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். ஏன்னா திக்காக இருக்கும் மேலே மாவு, அதனால் நல்லா வேகிற வரைக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ் அதாவது குருமா அப்படிலாம் தேவை இருக்காது, கிரேவி எதுவும் தேவைப்படாது. வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய எக் கீமா பராட்டா ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். இப்படி தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃப் பண்ண பராட்டா இப்படி தான் இருக்கும். ஹாவ் அ நைஸ் டே.